வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 2 தலைப்பு பட்டினப்பாலை பகுதி 3. இந்த பட்டினப்பாலை பகுதி 1, 2இல் நாம் பார்த்த தகவல்கள் என்னென்ன என்று நினைவிருக்கிறதா? முதலில் பட்டினப்பாலை நூல் குறிப்பு, ஆசிரியர் பற்றிய செய்திகளை கண்டிருந்தோம். அடுத்தது பட்டினப்பாலையின் உருவம் என்ற தலைப்பில் அந்த நூலுடைய திணை, அடியளவு, தலைவர் பற்றிய செய்திகள், துறை பற்றிய செய்திகளை கண்டிருந்தோம். மேலும் உருத்திரங்கண்ணனார் அவர் பெற்ற பரிசில்கள் என்னென்ன என்ற செய்திகளையும் கண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த சோழ நாட்டின் சிறப்புகள் என்னென்ன, அந்த சோழ நாட்டின் சிறப்புகளில் இயற்கை வளங்கள் எத்தகையதாக இருந்தது, மக்களின் விளையாட்டுகள் எத்தகைய விளையாட்டுகளாக இருந்தது, வணிக சிறப்புகள் எவ்வகையில் இருந்தது, பட்டினப்பாலையில் இடம்பெறுகின்ற மரபு குறிப்புகள் எத்தன்மையது என்றதனை கடந்த வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் பட்டினப்பாலை பகுதி 3இலே இந்த தலைப்புகளின் கீழ் காண இருக்கிறோம். முதலில் நுணுக்கம், பாடலின் நுணுக்கமான கருத்துகள், வாணிக சிறப்புகளில் மேலும் ஒரு சில தகவல்கள், அமைப்பு, இந்த நூலுடைய அமைப்பு, மருத நில ஊர்களில் இடம்பெற்ற ஒரு சில சிறப்பம்சங்கள், நெய்தல் நிலம் பற்றிய சிறப்பான செய்திகள் போன்ற செய்திகள் எல்லாம் இந்த வகுப்பிலே நாம் காண இருக்கிறோம். முதலாவது நுணுக்கம். பாடலில் கிழவி தலைவன் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. கிழவி தலைவன் மட்டுமே அகத்திணை செய்திகளுக்கு உரியவன் என காட்டப்படுகிறான். பாட்டுடை தலைவனான திருமாவளவன் அடையாளம் செய்யப்பட்டுள்ளான். புறத்திணை காட்சிகளுக்கு உரியவன் என காட்டப்படுகின்றான். ஆக கிழவி தலைவன் என்பவன் அக இலக்கியத்திற்கு உரிய பெயரை கொண்டவன். பாடலுக்குரிய தலைவனான, பாட்டுடை தலைவனான திருமாவளவன் எனக்கூடிய இந்த பெயர் சுட்டப்பட்டிருப்பதால், இந்த பெயர் கொண்டதனால் இது புறத்திணையாக மாறுகிறது. ஆக அகத்திணை, அதற்கு கிழவி தலைவன் என்ற பெயர், அந்த கிழவி தலைவனுடைய பெயர் இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தன்மை திருமாவளவனுக்கு இருப்பதால் அகப்புறம் சார்ந்ததாக இது மாறுகிறது. மற்றபடி அகத்திணை சார்ந்த தலைவனாக இங்கு ஒருவன் இடம்பெறுகிறான். அவனை வெறுமனே தலைவன் என்ற பெயரில் மட்டுமே சொல்லுகிறார்கள். ஆக தலைவன் என்னும் பெயர் அகத்திணை சார்ந்ததுக்கு உரியது. மேலும் பெயர் சொல்லப்பட்டிருப்பதால் இது புறத்திணை காட்சிக்கும் உரியது. இந்த இரண்டுமே இந்த நூலில் நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலும் கூட உருத்திரங்கண்ணனார் கிழவி தலைவனையும் பாட்டுடை தலைவனையும் மிக நுணுக்கமான வகையில் பிணைத்து கூறி வெற்றி கண்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உரியதாக காவிரி ஆறு காட்டப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடும் காவிரியும் தொண்டாடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உரியதான ஆறு என்றால் அது காவிரி ஆறுதான். அது நமது கரிகார் பெருவளத்தான் காலகட்டத்தில் எத்தகைய நிலையை எய்தி இருந்தது, எத்தகைய தன்மையில் தமிழ்நாட்டிற்கு உரியதாக இருந்தது போன்ற செய்திகளெல்லாம் இந்த பட்டினப்பாலையிலேயே காட்டப்படுகின்றன. இன்று தமிழ்நாடும் காவிரியும் தனித்தனியாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய செய்தி சொல்லப்படுகிறது. உப்புக்கு நெல் பெறும் நிலையை காட்டுவதன் வாயிலாக பட்டினப்பாலை காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்ற செய்தி அறிய வருகிறது. உப்புக்கு நெல், உப்பினை கொடுத்து நெல்லினை பெறக்கூடிய நிலை, இது உப்பு எனக்கூடிய செல்வம் நெய்தல் நிலத்துக்கு உரியது. நெல் என்பது மருத நிலத்துக்கு உரியது. ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு சென்று பொருளை பண்டமாற்று செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இங்கு சொல்லப்படுகிறது. ஆக பட்டினப்பாலை காலத்தில் பண்டமாற்று முறை எத்தகைய தன்மையில் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. தோப்பு, சோலை, பொய்கை, ஏரி, விளையாட்டு இடங்கள் என ஒவ்வொரு காட்சியாக காட்டி வருவதால் பட்டினப்பாலையை பயண வழிகாட்டி நூல் எனலாம். பயண வழிகாட்டி நூல் என்ற பெயர் சிறப்பு பெயராக கூட இந்த நூலுக்கு இருக்கலாம். வாணிகம் தொடர்பான ஒரு சில செய்திகள். கடல் வழியாக பல மொழி பேசும் நாட்டினரும் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் தங்கி வணிகம் நடத்தினர்.
என்பதன் வாயிலாக திருமாவளவன் காலத்தில் தமிழகத்தில் நடந்தது கடல் வாணிகம், வெளிநாட்டு வாணிகம், பன்னாட்டு வாணிகம் என்பதனை உணரலாம். ஆக 3 வகையான வாணிகங்களுமே சிறந்து விளங்கியிருந்திருக்கின்றன. கடல் வழியாக வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டிற்கும், இங்கிருக்கக்கூடிய பொருளை வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வணிகம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆக பன்னாட்டு வணிகம் இங்கு சிறந்து விளங்கக்கூடிய தன்மையில் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததாக திகழ்கிறது. பன்னாட்டு வணிகம் தமிழ்நாட்டிலே சிறந்தோங்கி இருந்த காலகட்டம் எது எனின், நடுகள் வழிபாடு சிறந்திருந்த காலம், பெண்கள் தழையாடை உடுத்தியிருந்த காலம் என்னும் குறிப்பினையும் உருத்திரங்கண்ணனார் வெளிப்படுத்துகிறார். ஆக நடுகள் வழிபாடு சிறந்திருந்த காலம் ஏனென்றால் போர் அதிகமாக நடைபெறும் போது, வீரம் தொடர்பான செய்திகள் இடம்பெறும் போது அங்கு நடுகள் எனக்கூடிய அந்த வழிபாட்டு வழக்கம் சிறந்தோங்கி இருக்க காணலாம். ஆக கரிகார் பெருவளத்தான் காலத்தில் நடுகள் வழிபாடு சிறந்ததாக இருந்ததென்றால் நிச்சயமாக அங்கே போர் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். பெண்கள் தழையாடை உடுத்திருந்த காலம் என்னும் குறிப்பினையும் உருத்திரங்கண்ணனார் வெளிப்படுத்துகிறார். முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வார் இரும் கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வார் இரும் கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என்னும் அடிகளில் தலைவன் தன் நெஞ்சை நோக்கி, என் காதலி இங்கே தனியாயிருக்க நான் காவிரி பூம்பட்டினத்தையே பரிசாக பெறுவதாயினும் அவளை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என்று கூறுகிறான். ஆக குறைவு இல்லாத சிறப்பினை உடைய நகரமாக பட்டினம், அதாவது காவிரி பூம்பட்டினம் என்பது சொல்லப்படுகிறது. அந்த காவிரி பூம்பட்டினத்தையே தனக்கு உரியதாக யாரேனும் கொடுப்பதாக இருந்தாலும் கூட, வார் இரும் கூந்தல் வயங்கு இழை ஒழிய, என் காதலி அவருடைய தோற்றம் நீண்ட கரிய கூந்தலை உடைய விளங்கும் அணியை அணிந்த இவள், அதுதான் இங்கு வார் இரும் கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரே நெஞ்சே. இவ்வளவு சிறப்புடைய பட்டினத்தையே நான் பெறுவதாயினும் இவள் தனித்து இங்கு இருக்க பிரிந்து நின்னுடனே வாரேன் நெஞ்சே நீ வாழ்க என்று தலைவன் வரமாட்டேன் எனக்கூடிய அந்த செய்தியினை தனது மனதுக்குள்ளே கூறுவது போன்று இங்கு தகவல் என்பது அமைகிறது. ஆக வார் இரும் கூந்தல் என்றால் நீண்ட கரிய கூந்தல், இது தலைவியின் இயற்கை அழகை விளக்கியது. வயங்கு இழை என்பது அலங்கரித்ததால் உண்டான செயற்கை அழகு. விளங்கும் அணிகளை அணிந்த தலைவியை குறிப்பதுதான் வயங்கு இழை என்பது. அன்மொழி தொகையாகவும் இந்த வார்த்தை என்பது செயல்படுகிறது. இயற்கை அழகும் செயற்கை அழகும் கூடியவள் என்றதால் இத்துணை சிறப்புடையவளை பிரிதல் இயலாது என்ற பொருள் பயந்து நின்றது. இவள் கூந்தல் உளறி கிடக்கவும் இழை நெகிழவும் வருந்தும்படி விட்டு உன்னுடன் வருதலை மேற்கொள்ளும் வன் கண்ணன் அல்லேன் என்பதாம். ஆக தலைவன் தனது மனத்துக்குள்ளரே எவ்வாறு இத்தகைய செய்திகளை கூறுவதாக இந்த வரிகள் என்பவை அமைகின்றன. அமைப்பு, இந்த நூலினுடைய அமைப்பாக, பொருளுக்காக தலைவியை பிரிய நினைக்கும் தலைவன் தான் செல்லும் வழியின் கொடுமையையும் தலைவியையும் நினைத்து பார்த்து தன் நெஞ்சிடம் கூறுவதாக ஒரு செய்தி. பொருளுக்காக பிரியும் அந்த பிரிவு காலத்தில் தலைவன் தலைவி பிரிந்திருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது எத்தகையதாக இருக்கும். பிரிந்து சென்று தலைவன் செல்லக்கூடிய அந்த வழியின் கொடுமை தலைவியை எவ்வாறு நினைத்து பார்க்க வைக்கும், தலைவிக்கு அது எத்தகைய தன்மையாக இருக்கும் என்ற பல செய்திகளுடைய அமைப்பாக இந்த பாட்டு வரிகள் இருப்பதனை நாம் காணலாம். திருமாவளவன் தெவ்வர்க்கு ஒக்கிய வேலினும் வெய்ய கானம் அவன் கோலினும் தண்ணிய தடமென் தோளே. திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓக்கிய வேலினும் வெய்ய கானம் அவன் கோலினும் தண்ணிய தடமென் தோளே. திருமாவளவனாகிய கரிகார் பெருவளத்தான் பகைவர் மீது எறிந்த அந்த வேலை விட நான் செல்ல எண்ணிய காடு வெம்மையுடையது. நாம் இப்போது அடைந்துள்ள இவள் தோள்களோ அவன் தன் செங்கோலை விட குளிர்ந்தனவாய் உள்ளன. ஆதலால் இவளை பிரிந்து நெஞ்சே நாம் போகேம் என்ற அந்த செய்தி வெளிப்படும்படி இந்த வரிகள் சொல்கின்றன. அதாவது
முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங் கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே என்று கூறி அதனுடைய தொடர்ச்சியாக அது ஏன் என்றால், திருமாவளவன் பகைவன் மீது எறிந்த அந்த வேலை விட வெய்ய கானம் அவன் தோளினும் தண்ணிய தடமென் தோளே ஆதலால் இந்த செய்தி இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஆக பகைவனுடைய தன்மையை அழிப்பதற்காக எரியக்கூடிய வேல் அது திருமாவளவனுடையது. அதுபோல அந்த தலைவியினுடைய குளிர்ச்சி பொருந்திய தன்மையை சொல்லக்கூடியது இந்த திருமாவளவனுடைய செங்கோல். அந்த செங்கோலையும் வேலினையும் ஒப்பிட்டு இங்கு கவிஞர் கூறியிருப்பது சிறப்பான செய்தியாக அமைந்திருக்கிறது என்று திருமாவளவன் பகைவருக்காக ஏந்திய வேலை காட்டிலும் கொடிய வெப்பம் நிறைந்த காட்டை கடந்து அவன் செங்கோலினும் குளிர்ச்சி பொருந்திய தலைவியின் தோளை பிரிந்து செல்ல மாட்டேன் என்று கூறுவதாக அமைந்துள்ளது. ஆக செங்கோலும் அவனது வேலும் எத்தகைய தன்மை உடையது என்ற செய்தியும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி. மேகம் மழையை கொடுக்காது வறட்சி ஏற்பட்ட காலத்தும் சோழ நாட்டில் பாயும் வளம்மிக்க காவிரி குடகு மலையில் தோன்றி செல்லும் இடம் எல்லாம் பொன்னை கொழித்து கடலை சென்றடைதல், காவிரி பாயும் மருது நிலத்தில் கோடையிலும் விளைச்சல் மிகுதிருந்தமை போன்ற செய்திகள் எல்லாம் இங்கு இடம்பெறுகின்றன. ஆக மேகம் மழையை கொடுக்காமல் வறட்சி ஏற்பட்ட அந்த காலமாக இருந்தாலும் சோழ நாட்டிலே அந்த காவிரி ஆறு அந்த குடகு மலையில் தோன்றி அது செல்லக்கூடிய இடங்களெல்லாம் வளமடைய செய்வதால் அந்த இடங்களெல்லாம் பொன்னை கொழிக்கக்கூடிய தன்மையில் மாறுகின்றன. இறுதியாக அது கடலை சென்றடைகிறது. காவிரி பாயும் மருது நிலத்தில் கோடையிலும் விளைச்சல் மிகுந்திருந்த அந்த செய்தி இங்கு கூறப்படுகிறது. மருத நில ஊர்களினுடைய ஒரு சில செய்திகளை பாருங்கள். நேரிழை மகளிர் வணங்குஉணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குழை பொற்கார் புதல்வர் புரவி இன்று உரட்டும் முக்கார் சிறுதேர் முன்வழி விளக்கும். நேரிழை மகளிர் வணங்குஉணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குழை பொற்கார் புதல்வர் புரவி இன்று உருட்டும் முக்கார் சிறுதேர் முன்வழி விளக்கும். ஒளியுடைய நெற்றியும் மடநோக்கும் உடைய காதணி அணிந்த அந்த மகளிர், அதுதான் நேரிழை மகளிர் என்பது. உலர்கின்ற நெல்லை, அந்த நெல்லை உண்ணக்கூடிய கோழியை விரட்டுவதற்காக மகர குழையை அவர்கள் எறிந்தார்களாம். அந்த கோழியை விரட்டுவதற்காக. அது பூண் அணிந்த சிறுவர் குதிரை பூட்டாமல் கையால் உருட்டக்கூடிய அந்த 3 உருளைகளை உடைய சிறிய தேர்களின் வழியை அது தடுக்கக்கூடியதாக அது அமையுமாம். ஆக வீட்டின் முன் பக்கத்தில் உலர வைத்த அந்த நெல்லை தின்ன கோழிகள் வர அவற்றை மகளிர் ஓட்டுவதற்கு தம் காதணியை பயன்படுத்துகின்றன. அவ்வணியை அதன் விலை மதிப்பற்ற தன்மையை பொருட்படுத்தாமல் கோழி மீது எறிகின்றனர். அந்த மகரக்குழை சிறுவர் உருட்டும் தேரை தடுத்து நிறுத்துகிறது. இத்தகைய தடையான பகையே அல்லாது வேறு பகை இந்த நாட்டிலே இல்லை என்று இந்த பாடல் வரிகளே தெரிய வருகிறது. மகளிர் உரத்துகின்ற நெல்லை உண்ண வரும் கோழிகளை விரட்டுவதற்கு மகர குழையை எரிய அது சிறுவர் உருட்டும் தேரின் வழியை மறிப்பது நயம்பட கூறப்பட்டுள்ளது. அறம் நிறைந்த அட்டில் சாலைகள். அறம் நிறைந்த அட்டில் சாலையில் வடித்து ஊற்றிய கஞ்சியை உண்ணவரும் காளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் ஏற்படும் சேற்றின் மேல் தேர்கள் ஓடி புழுதி ஏற்பட்டு அப்புழுதி படிந்த அரண்மனையும் காளைக்கு வைக்கோலிடும் எருத்துச்சாலை மற்றும் தவம் செய்பவர் உறையும் இடங்கள் போன்றவை அமைந்த பட்டினம் பேசப்படுகிறது. அறம் நிறைந்த அட்டில் சாலைகள் எந்த நேரமும் உணவினை அள்ளி தருவதற்காக, பசியினை போக்குவதற்காக அட்டில் சாலை அங்கு வடித்து ஊற்றப்பட்ட அந்த கஞ்சி, அந்த கஞ்சியினை உண்ணுவதற்காக வரக்கூடிய அந்த காளைகள், அந்த காளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் சேறு உருவாகி அந்த சேரின் மீது அடிக்கடி தேர்கள்
ஊறுவதால் அந்த புழுதி ஏற்பட்டு அந்த புழுதி படிந்த ஒரு அரண்மனை காட்டப்படுகிறது. காளைக்கு வைக்கோலிடும் எருத்துச்சாலை மற்றும் தவம் செய்பவர் உறையும் இடங்கள் போன்றவை அமைந்த இடமாக அந்த பட்டினம் என்பது பேசப்படுகிறது. நெய்தல் நிலத்தினுடைய ஒரு சில செய்திகள். பட்டினத்தை அடுத்த மருவூர்பாக்கத்தில் மறவர் இறால் மீன் இறைச்சியை உண்பதும், பட்டினப்பாக்கத்து மறவர் வயல் ஆமை இறைச்சியை உண்பதும், ஒரு சாரார் அடப்பம்பூ சூடுவதும், மற்றொரு சாரார் ஆம்பல் பூவை சூடுவதும் என்று பல செய்திகள் இங்கு இடம்பெறுகின்றன. கடல் இரவின் சூடு தின்றும் வயல் ஆமை புழுக்கு உண்டும், கடல் இரவின் சூடு தின்றும் வயல் ஆமை புழுக்கு உண்டும், கடல் இரவு கடலின் இறா மீன் சூடு தின்றும் சூட்டிறைச்சியை தின்றும், வயல் ஆமை வயலில் ஆமை வாழும் அந்த ஆமையை புழுக்கிய இறைச்சியை தின்னக்கூடியவர்கள் என்று அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மருவூர்பாக்கத்து மறவர் இறா மீன் இறைச்சியை உண்டனர், பட்டினப்பாக்கத்து மறவர் வயல் ஆமை இறைச்சியை உண்டனர். மருவூர்பாக்கத்தாரும் பட்டினப்பாக்கத்தாரும் ஒன்று கூடி திரிந்தனர். இதற்கு நாளும் கோளும் திரிதல் என்பது உவமையாக சொல்லப்படுகிறது. வரல் அடும்பின் மலர் மலைந்தும் வரல் அடும்பின் மலர் மலைந்தும் புனல் ஆம்பற் பூச்சூடியும், வரல் அடும்பின் மலர் மலைந்தும் புனர் ஆம்பற் பூச்சூடியும். ஒரு சாரார் மணலில் படர்ந்த அடப்பம்பூவை தலையில் சூடியவராக இருந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு சாரார் நீரில் நின்ற ஆம்பல் பூவை சூடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அடிகளில் வெளிப்படுத்துவதோடு, அவர்கள் தாக்கி போர் செய்வதும், அதில் தோல்வி மரங்களில் இலக்கு வைத்து தூண்டுவனவாகும். கவன் ஒருவருக்கொருவர் கைகளாலும் கருவிகளாலும் ஏற்படாததால் தம் வலிமை அறிதற்கு பனை கற்களை எறிவதும் படிப்பவர் ஆர்வத்தை தூண்டுவனவாகும். பனை மரத்திலே கூழாங்கற்களை வைத்து எறிவார்களாம். அந்த எரியக்கூடிய கற்கள் அந்த மரத்திலே பதிந்து மரத்தினுடைய பகுதியிலே அது ஒரு சில இடத்தில் தழும்பாக மாறி இருக்குமாம். அது அங்கங்கு அச்சுகளாக காட்சியளிக்குமாம். அத்தகைய தன்மையை இங்கு சுட்டப்படுகிறது. புறஞ்சேரியினுடைய இயல்பு. பரதவர் சுறாமீனின் கொம்பை நட்டு மீன்வளம் பெருக நெய்தல் நில தெய்வமான வருணனை வழிபடுதல். பரதவர் காவிரி கலக்கும் புகார் கடலில் தம் தீவினை நீங்க நீராடி உப்புத்தன்மை நீங்க காவிரியில் நீராடுவதுடன் நண்டுகளை பிடித்து விளையாடுதல். புறஞ்சேரியின் இயல்பு சொல்லப்படுகிறது. பரதவர் சுறாமீனின் கொம்பை நட்டு மீன்வளம் பெருக நெய்தல் நில தெய்வமான வருணனை வழிபடக்கூடிய அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இது முக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. பரதவர் காவிரி கலக்கக்கூடிய அந்த புகாரினுடைய ஓரமாக அந்த கடலில் சேரக்கூடிய அந்த காவிரி ஆறு, அவ்விடத்திலே தமது தீவினை நீங்குவதற்காக பரதவர்கள் நீராடக்கூடிய தன்மையை கொண்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய உப்புத்தன்மை நீங்க காவிரியில் நீராடக்கூடிய தன்மை, நண்டுகளை பிடித்து விளையாடக்கூடிய செய்தி எல்லாம் இடம்பெறுகின்றன. கணவனுடன் இன்பம் அனுபவித்த அந்த மகளிர் பட்டாடையை நீக்கி கணவரின் ஆடையை உடுத்தி கொள்வதுடன் தங்களுக்குரிய கள்ளை குடிக்காமல் கணவருக்குரிய மதுவை அருந்தக்கூடிய அந்த செய்தி சொல்லப்படுகிறது. மது மயக்கத்தால் ஆடவர் சூடும் கன்னியை மகளிர் சூடுதல், மகளிர் அணியும் கோதையை ஆடவர் சூடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கனவாக இந்த பட்டினப்பாலையிலே அமைந்திருக்கின்றன. அந்த நாளில் சுங்கம் பெறுவோரின் ஓய்வில்லாத அந்த உழைப்பு, கப்பல் மூலம் வந்த பண்டங்கள் கரையில் இறக்கப்படுவதுடன் நிலத்திலிருந்து வந்த பண்டங்கள் கப்பலில் ஏற்றப்படுவதும், அப்பொருள்களில் சோழ மன்னனின் இலச்சினை புலிப்பொறியினை பொறிக்கப்படுவதும் கூறப்படுகிறது. ஆக எந்த நேரமும் அங்கு வியாபாரம், அந்த வணிகம் என்பது ஓய்வில்லாமல் நடந்து கொண்டே இருப்பதால் அங்கு உழைப்பும், கப்பல் மூலம் வந்த பண்டங்கள் கரையில் இறக்கப்படுவதும், நிலத்திலிருந்து வந்த பண்டங்கள் கப்பலில்
ஆக இறக்குமதி, ஏற்றுமதி என்ற இந்த 2 செய்திகளும் அந்த பட்டினத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருப்பதால், அந்த இடத்தில் பணியாற்றக்கூடிய ஏவலர்கள் சோழ மன்னனுடைய அந்த இலச்சினையை தங்களது பொருட்களிலே பொறிப்பதாக செய்தி என்பது கூறப்பட்டிருக்கிறது. அப்பண்டங்கள் நிறைந்த மூட்டைகள் அடுக்கிய குவியல் மலை போன்று காட்சியளிப்பதும், அந்த குவியலில் ஆட்டுக்கிடாய்களும் நாய்களும் ஏறி குதிப்பதும் கற்பவர் கண்முன் காட்சிகளாய் அமைகின்றன. அந்த வர்ணனையோடு கவிஞர் பாடிய அந்த கவிதை வரிகள், அந்த செய்யுள் வரிகள் கண்முன் காட்சிகளை கொண்டு நிறுத்துவன போன்று அமைந்திருக்கின்றன. பட்டினத்தின் கடைகள் நிறைந்த அந்த தெருக்களில் உள்ள மாடங்களில் பெண்கள் பலகணியில் தம் காந்தல் மலர் போன்ற கைகளை குவித்து வணங்கி நிற்க, முருகனுக்கு வெறியாட்டு நிகழ்த்தும் பெண்கள் பாடும் பாடலுக்கு ஏற்ப குழல், யாழ், முரசு போன்றவை ஒலிக்கின்றன. ஆக அங்கு கடைகள் நிறைந்த தெருக்களில் உள்ள மாடங்களில் பெண்கள் எவ்வாறு நின்றிருந்தார்கள் என்ற அந்த செய்தி கூறப்படுகிறது. முருகனுக்கு வெறியாட்டு நிகழ்த்தும் அந்த பெண்கள் பாடும் பாடலுக்கு ஏற்ப குழல், யாழ், முரசு போன்ற இசைவாத்தியங்கள் எல்லாம் அங்கு ஒலிக்கின்றனவாம். அத்துடன் ஒரே கடவுளை தொழ பலரும் உயர்த்திய பலவகை கொடிகள், வணக்கத்துக்காக உயர்த்தப்பட்ட கொடிகள், வாதம் செய்வதற்காக உயர்த்திய கொடிகள், விற்கும் இல்லங்களில் ஏற்றப்பட்ட கொடிகள், ஆக பண்டங்களை விற்பதை குறித்து கட்டிய கொடிகள் போன்ற பல்வேறு கொடிகள் அக்காலத்தில் உயர்த்தப்பட்டமை விளக்கப்பட்டுள்ளன. ஆக ஒரே கடவுளை தொழ பலரும் உயர்த்திய பல வகை கொடிகள். ஆக கடவுளை வணங்குவதற்கான அந்த கோயில்கள், அந்த கோயில் இருக்கக்கூடிய இடங்களில் கொடிகள் கட்டப்பட்டிருந்த அந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. வாதம் செய்வதற்காக உயர்த்திய கொடிகள், வாதம் அதாவது சொற்போர் நிகழ்த்துவதற்காக, தமது கருத்திலே உயர்வு தாழ்வு காண்பதற்காக ஒரு சில வாதங்கள், மன்றங்கள், அந்த மன்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் கொடிகள் ஏற்றியிருக்கிறார்கள். மேலும் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள், அந்த இடங்களுக்கும் கொடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மூலமாக அவற்றை அடையாளப்படுத்தக்கூடிய செயல்கள் என்பது இங்கு நடந்திருக்கிறது. மேலும் ஒரு சில செய்திகளாக, வண்டிகளில் கடல் வழியாக மரக்கலங்களில் வந்து இறங்கிய குதிரைகள், நிலத்தின் வழி வந்திறங்கிய மிளகு மூட்டைகள், இமயமலையில் உண்டான மாணிக்கமணி மற்றும் சாம்பூநத பொன், குடமலையில் பிறந்த சந்தனக்கட்டைகள், தென்கடலில் தோன்றிய முத்து, கீழ்கடலில் தோன்றிய பவளம், கங்கை மற்றும் காவிரியின் வளத்தால் விளைந்த பொருட்கள், ஈழம் மற்றும் கடாரத்து பொருட்கள் பட்டினத்தில் குவிந்து கிடப்பது. ஆக கடல் வழியாக மரக்கலங்களில் வந்து இறங்கிய குதிரைகள், குதிரைகள் நம் நாட்டை சார்ந்தவை அல்லவா, வேறு நாட்டிலிருந்து தானே வந்திருந்தன, அவற்றினை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். நிலத்தின் வழி வந்திறங்கிய மிளகு மூட்டைகள், ஏற்றுமதி செய்வதற்காக மிளகு மூட்டைகள் இங்கு சொல்லப்படுகின்றன. இமயமலையில் உண்டான மாணிக்க மணி மற்றும் சாம்பூனத பொன், குடகுமலையில் பிறந்த சந்தனக்கட்டைகள், இவை அத்தனையும் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தென்கடலில் தோன்றிய முத்து, கீழ்கடலில் தோன்றிய பவளம், கங்கை மற்றும் காவிரியின் வளத்தால் விளைந்த பொருட்கள், ஈழம் மற்றும் கடாரத்து பொருட்கள் பட்டினத்தில் குவிந்து கிடக்கக்கூடிய இந்த செய்திகள் கூறப்படுகின்றன. அது தொடர்பான ஒரு பாடலும் இது. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும் என்ற வரிகளிலே மேலே கண்ட அந்த செய்தியானது கூறப்பட்டிருக்கிறது. நீரின் வந்த புரவி என்பது குதிரையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. காலின் வந்த கருங்கரி மூடை, அதாவது சக்கரத்தை உடைய வண்டிகளில் வந்த அந்த பொருட்கள், அந்த கரி மூட்டைகள், கரிமூட்டை என்பது இங்கு மிளகு போன்றவற்றை குறிக்கிறது. வடமலை அதாவது மேருமலை, இதன் தென்பால் உள்ள நாவல் மரத்தினது கனி சாற்றினால் இப்பொன் விளையும் என்று கூறுவார்கள். சாம்பூநதம் நாவல் மரம் என்று கூறப்படுகிறது. மணி என்பது மாணிக்க மணி. குடமலை மேற்கில் உள்ள குடகுமலை, மேற்கில் உள்ள பிற மலைகளையும் அந்த குடமலை என்ற அந்த வார்த்தை என்பது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரமும் அகிலும், ஆரம் என்பது சந்தனம், அகில் ஒரு மனம் தரும் பொருள். தென்கடல் முத்து, தெற்கு கடலில் உள்ள கொற்கை துறையில்
எடுத்து வைக்கப்படுகின்ற அந்த முத்து, வருவாய் அதிகமாக வரக்கூடிய அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. காவிரி பயன், காவிரி ஆற்றால் விளைந்த பொருட்கள், அவை நெல், கரும்பு முதலியவை. இத்தகைய செய்திகள் இந்த பாடல் வரிகளிலே எடுத்து காட்டப்பட்டுள்ளன. வேளாண் மக்கள் கொல்லாமையை மேற்கொண்டு வாழ்ந்ததுடன், கொல்லும் தொழில் உடையார்க்கு நெல், உணவு முதலியன தந்து கொலை களவு நீக்கி வாழ்ந்ததும், வணிகர்கள் நடுவு நிலையில் நின்று தமக்கு பழி உண்டாகும் என நினைத்து உண்மையவே பேசிய அந்த செய்திகளும் இங்கு கூறப்படுகின்றன. பல நாட்டிலும் போய் பல மொழி பேசும் பிற நாட்டு வணிகர் பலரும் கூடி தன்னுடன் வாழும் மக்களுடன் மனம் கலந்து மகிழ்ந்து தங்குவதற்கு உரிய தலைமைத்தன்மை கொண்டதாக காவிரி பூம்பட்டினம் விவரிக்கப்பட்டுள்ளது. பல நாட்டு மக்கள் ஒன்றிணையக்கூடிய இடமாக அந்த துறைமுகம் என்பது, பண்டமாற்று என்பது அங்கு நடப்பதால், பல வணிகர்கள் அவர்களோடு பேசக்கூடிய நேரத்தில் பல மொழிகளும் ஒன்று சேர்ந்து கலப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் அல்லவா? அந்த வாய்ப்பினால் தலைமைத்தன்மை கொண்டதாக காவிரி பூம்பட்டினம் என்பது இங்கு கூறப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகளை உடைய பட்டினத்திற்கு உரிய மன்னன் திருமாவளவன் இளமையிலேயே பகைவர் சிறையிலிருந்து தம் நுண்ணறிவால் தப்பிய அந்த செய்தி, முதல் போரிலேயே பகைவரை வென்ற இந்த செய்தி, பகைவர் நாட்டின் மறு நிலத்தை பாழாக்கிய பகைவர் நாட்டில் கூத்தர் ஆடிய மன்றங்களில் புல்மண்டி நரிகள் ஊளையிட கூகையும் கோட்டானும் குரல் எழுப்ப ஆண் பேய்களும் பெண் பேய்களும் சேர்ந்து ஆடச் செய்தவன் அவன்தான், எண்ணியதை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவன் அவன்தான் திருமாவளவன். முல்லை நில மன்னர் மரபு கெடவும் இருங்கோவேள் என்பவன் சுற்றத்துடன் அழியவும் செய்தவன் திருமாவளவன். தன் நாட்டில் காடுகளை அழித்து நாடாக்கி குளங்களை தோண்டி வளம் பெருக செய்ததுடன் உறையூரை விரிவுபடுத்திய பகைவர் அஞ்சி நடுங்கும்படி ஆண் சிங்கம் போன்று விளங்கியவன் திருமாவளவன் என கரிகாலனின் பெருமைகள் இந்த நூல் முழுக்க பாராட்டப்படுகின்றன. இதுவரையில் பார்த்த பகுதியின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் உரியதாக காட்டப்படும் ஆறு எது? சரியான பதில் காவிரி ஆறு. உப்புக்கு மாற்றாக பண்டமாற்றில் கொடுக்கப்பட்டது எது? உப்புக்கு மாற்றாக பண்டமாற்றில் கொடுக்கப்பட்டது நெல். சிறுவர் உருட்டும் தேரினை இடைமறித்ததாக கூறப்படுவது எது? சிறுவர்கள் உருட்டக்கூடிய அந்த தேரினை இடைமறித்ததாக கூறப்படுவது மகரக்குழை. மறவர் ஆமை இறைச்சியை உண்ட செய்தி இடம்பெறும் திணை எது? மறவர் ஆமை இறைச்சியை உண்ட செய்தி இடம்பெறும் திணை எது? சரியான பதில் நெய்தல். சுறா மீனின் கொம்பை நட்டு மீன்வளம் பெருக தெய்வத்தை வழிபட்டவர்கள் யார்? சுறா மீனின் கொம்பை நட்டு மீன் வளம் பெருக தெய்வத்தை வழிபட்டவர்கள். சரியான பதில் பரதவர்கள். ஆக இதுவரையில் நாம் பார்த்த அந்த தலைப்புகளின் அடிப்படையில் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கண்டிருந்தோம் என்பதனை காண்போம். முதலில் நுணுக்கமாக தலைவன், பாட்டுடை தலைவன், கிழவி தலைவன் என்ற வித்தியாசத்தை சொல்லக்கூடிய கடலூர் ஒருத்திரங்கண்ணனாருடைய அந்த நுணுக்கத்தினை முதலில் தெரிந்து கொண்டோம். வாணிகம் பற்றிய செய்திகள், ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய அந்த செய்திகளில் நமது காவிரி பூம்பட்டினத்தில் எத்தகைய வாணிகம் என்பது நடைபெற்றது என்ற அந்த செய்தியை கண்டிருந்தோம். அந்த அமைப்பு, நூலினுடைய அமைப்பு எத்தகையதாக இருந்தது என்பதனையும் கண்டிருந்தோம். மருத நில ஊர்களிலும் நெய்தல் நில ஊர்களிலும் எத்தகைய முக்கியமான செய்திகளெல்லாம் இடம்பெறுகின்றன போன்ற செய்திகளை கண்டு மேலும் ஒரு சில தகவல்களையும் இந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். ஆக இதுவரையில் நாம் கண்ட இந்த பட்டினப்பாலை தொடர்பான செய்திகள் நிச்சயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வருகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலே 5 50 என்ற 10 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய அகத்திணை சார்ந்த நூலை பற்றி காண இருக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.